அண்ணா இந்தாங்க. ஏன் கண்ணு இந்நேரத்துக்கு அந்த விக்கெட் விழுந்திருக்குமா? கண்டிப்பா விழுந்திருக்கும் அத்தை. அப்படி ஒரு வேளை வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தா கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பி வச்சிடலாம். சரி வா போலாம். அண்ணி அப்பாக்கு ஒண்ணும் ஆயிடாதுல்ல அண்ணி? அப்பா நம்மளை விட்டு போயிட மாட்டாருல்ல? சொல்லுங்க அண்ணி, என் அப்பா எனக்கு திருப்பி கிடைச்சிருவாரு தானே? என் அப்பா எனக்கு வேணும் அண்ணி, வேணும். நான் தான் சொன்னேன்ல, மாமா நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. அவருக்கு எதுவும் ஆகாது, நீ அழாத. ஏன் கண்ணு மொத்த குடும்பமும் கதறத பார்த்தா கிழவன் காலி போல இருக்கு. பார்த்தா அப்படிதான் தெரியுது அத்தை. சரி சரி சரி, வாங்க வா, வாங்க, வா, வா. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போ. என்னங்க என்னாச்சுங்க? மாமாக்கு எப்படி இருக்கு? ஆபத்துலாம் ஒண்ணும் இல்லல? சொல்லுங்க. என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? மாமா எங்க இருக்காரு? எப்படி இருக்காரு? என்ன தம்பி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்க 2 பேர் தலையிலயும் இடிய தூக்கி போடுற மாதிரி எதையும் சொல்லிடாதீங்க. அதையெல்லாம் தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு கிடையாது. அப்பாக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் டாக்டர் வெளியே வந்து எதுவும் சொல்லல. அப்பாவோட நிலைமை என்ன ஏதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன கண்ணவர் இப்படி சொல்றாரு? அதுக்குள்ள எதுக்கு இதுங்கெல்லாம் இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சிங்க? தம்பி நீங்க கவலையே படாதீங்க. உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. உங்க பொண்டாட்டி சத்யா அவங்க மாமனார நினைச்சு ஆட்டோல கதறி அழுது இருக்கிறா. எத்தனை கோவில் எத்தனை சாமின்னு எவ்வளவு வேண்டுதல் வச்சிருக்கா தெரியுமா? இவ வேண்டுதலை கேட்டாவது எல்லா சாமியும் கண்டிப்பா உங்க அப்பாவை காப்பாத்தி கொண்டு வந்துரும். தம்பி நீங்க யாரோ கவலைப்படாதீங்க. என்னங்க, நான் எல்லா சாமியையும் வேண்டதுக்கு அப்புறமும் என் மனசு கடந்து அடிச்சுக்குதுங்க. மாமா எப்படியாவது உயிர் பொழைக்கணும்னு உயிர் துடியா துடிக்குது. என்னங்க, மாமா எங்க இருக்காருங்க? மாமாவை நான் பார்க்கணும். இப்பவே இந்த நிமிஷமே நான் பார்க்கணும். எங்க இருக்காருங்க? மாமா எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. டாக்டர் உள்ள அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு சத்யா. அப்படியா? இல்ல, பொழைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. இனிமே ஆதரிக்கும் பிரபுவுக்கும் அவங்களோட கேடு கட்ட இந்த குடும்பத்துக்கும் கண்ணீரும் அழுகையும் ஒப்பாரையும் மட்டும்தான் சொந்தமா இருக்க போகுது. ஐயோ, என்னங்க இது? மாமா இன்னும் மயக்கத்துல இருக்காரு. அவர் எப்போ கண்ணை முழிப்பாருன்னே தெரியலையே. இங்க பாரு சத்யா, அழுவாத. அப்பா கண்டிப்பா பொழைச்சுக்குவாரு. உன்னோட அழுக கண்ணீர் வேண்டுதல் இதெல்லாம் நம்மள கைவிடாது. இங்க பாரு, நீ அழாத சரியா? மாமா யாருக்கு என்ன துரோகம் பண்ணாரு? ஒரு ஈ எறும்புக்கு கூட அவர் பாவம் பண்ண மாட்டாரு. யார்கிட்டயும் மாமா அதிர்ந்து கூட பேச மாட்டாரு. யாரோட மனசும் கஷ்டப்படுற மாதிரி அவர் நடந்துக்கவே மாட்டாரு. இவருக்கு ஏன் இந்த கஷ்டம்? இவர் எதுக்காக இந்த மாதிரி ஒரு கொடுமையை அனுபவிக்கணும்? மாமாவுக்கு இந்த தண்டனையில யாரால, எதுக்காக? ஏன் சத்யா கண்ணு யாரால எதுக்காகன்னு கேக்குறிய? இதுக்கெல்லாம் காரணம் யாரு என்னன்னு உனக்கு தெரியாதா? இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தான் தெரியாதா? நீ என்னத்த சொல்ற? உண்மையதான் சொல்றேன். உன் மாமனார் இப்படி உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆதரை தான். மாப்பிள ரோகிணி கூட வாழ முடியாதுன்னு சொன்னதையும் இவகிட்ட விவாகரத்து பத்திரத்தை கொடுத்து அனுப்புனதையும் மறைச்சிட்டு அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி இவ்வளவு நாள் இருந்துட்டு இப்போ திடீர்னு இவ்வளோ பெரிய அணுகுண்ட தூக்கி போட்டதுனால அவரால தாங்கிக்க முடியல. ஏற்கனவே அவர் உடம்புக்கு முடியாதவரு. அவர்கிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே பார்த்து பக்குவமா சொல்லி இருந்தா அவரும் அதை கேட்டுட்டு இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டிருக்க மாட்டாருல்ல.
உண்மைய மூடி மறைச்சு திடீர்னு இன்னைக்கு அவருக்கு விஷயம் தெரிஞ்சதுதான் இதுக்கெல்லாம் காரணம். மாமனாருக்கு மருமகளை எவனாயிட்டாளே. என்ன சொன்னீங்க? அத்தை, நீ பாட்டுக்கு ஏதாவது சும்மா உளறிட்டு இருக்காத, பேசாம இரு. நான் எதுக்கு பேசாம இருக்கணும்? உண்மையை சொல்றதுக்கு நீங்க எல்லாரும் வேணா பயப்படலாம், நான் எதுக்காக பயப்படணும்? இந்த ஆதரை மாப்பிளை விவாகரத்து பத்திரத்தை கொடுத்ததை மறைச்சதுனாலதான் உன் மாமனாருக்கு இன்னைக்கு வினையா வந்து முடிஞ்சிருக்கு. போது நிறுத்துறீங்களா? அன்னைக்கு நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்து அவர் கொடுத்த டிவோர்ஸ் பேப்பரை வாங்கிட்டு வந்தப்பவே அத நான் எல்லார்கிட்டயுமே காட்டி உண்மையை போட்டு உடைச்சிருந்தேனா அப்ப எவ்வளவு பெரிய விபரீதமா ஆயிருக்கும் தெரியுமா? அன்னைக்கே சொல்லிருந்தா மாமாவை காப்பாத்த முடியாத நிலைமைக்கு போயிருப்பாரு. ஆனா இன்னைக்கு இந்த உண்மை மாமாவுக்கு தெரிஞ்சதுனால அவர் ஒண்ணு அவ்வளவு சீரியஸான கண்டிஷனுக்குள்ள போக மாட்டாரு. கண்டிப்பா பழைச்சிருவாரு. அது எப்படி உனக்கு தெரியும்? நீ என்ன டாக்டரா? நான் டாக்டர் இல்லதான், ஆனா என் மாமா மேல உண்மையான பாசமும் அன்பு வச்சிருக்கிற ஒரு மருமக. எனக்கு என் மாமாவை பத்தி நல்லா தெரியும். அவர் எங்களை விட்டு எங்க குடும்பத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா எங்களை சமாளிக்கிறதுக்காக எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ ரோகிணியையும் நல்லா வாழ வைக்கல, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களையும் நிம்மதியா வாழ விடல. ரோகிணிக்கு உங்க அப்பா அம்மா மூலமா இப்படி ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவ்வளவு பிரச்சனைக்கும் பிள்ளையார் சுழி போட்டது நீதான். போதும் நிறுத்துங்க. உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசலாம்னு பேசிட்டு இருக்காதீங்க. பெரிய நீ ஒண்ணும் இது எல்லாத்துக்கும் காரணம் இல்ல. அவங்க எப்படியாவது என்ன என் புருஷன் கூட சேர்ந்து வாழ வைக்கணும்னு எவ்வளவு போராடிட்டு இருக்காங்கன்னு எனக்கும் அந்த தெய்வத்துக்கும் தான் தெரியும். என் புருஷன் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததும் அது வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாம சிவன் தொண்டை குழிக்குள்ள விஷத்தை வச்சுக்கிட்ட மாதிரி துடியா துடிச்சாங்க, தவியா தவிச்சாங்க. பெரிய அண்ணி இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இந்நேரம் இந்த குடும்பமே ஒண்ணும் இல்லாம போயிருக்கும். ஆனா அண்ணிதான் அவங்களோட பாசத்தாலையும் பொறுமையாலையும் இந்த குடும்பத்தையே கட்டி காப்பாத்திட்டு இருக்காங்க. என் பெரிய அண்ணிய பத்தி இங்க யாரும் குத்தம் குறை சொல்லாதீங்க, அது அந்த தெய்வத்துக்கே அடுக்காது. இல்ல ரோகிணி, நான் ஏன் சொன்னேன்னா இன்னைக்கு உன் வாழ்க்கைய வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு எனக்கு என் வாழ்க்கை முக்கியமே இல்ல, என் அப்பா தான் முக்கியம். அவர் உயிர் பொழைக்கிறது தான் முக்கியம்.